இங்க சுசித்ரா அவர்கள் அவங்களுடைய பாடல் மூலியமா ட்ரெண்ட் ஆனதை விட அவங்க சொல்ற வார்த்தைகள் மூலியமாவும் சர்ச்சைகள் மூலியமாவும் தான் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவங்களுடைய இரண்டாவது வாழ்க்கையை பத்தி அவங்களே ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்களை அவங்க அவேர்னஸ்க்காகவும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சுசித்ரா அவர்களை ஒரு சிங்கரா பல பேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் அவங்கள ஒரு பாடகியா எனக்கும் ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க அந்த பாடலுடைய வரிகளையும் ஆர்டினும் கொடுக்கலாம். தன்னுடைய ஒரு யூனிக்கான வாய்ஸ் மூலயமா அவங்க பல பேருடைய மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு சில பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க தான் பாடினாங்களா, அடடே எவ்வளோ அழகா இருக்கே அப்படிலாம் ரசிச்சு கேட்போம். பாடகியா மட்டும் இல்லாம வாய்ஸ் ஆர்டிஸ்டாவும் அவங்க இருக்காங்க. கண்டிப்பா அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆடியன்ஸை எங்கேஜிங்கா வச்சுக்க முடியுமோ அவங்களுடைய திறமை மூலியமா எங்கேஜிங்கா வச்சுட்டு இருந்தாங்க. இப்படி ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைபோட போயிட்டு இருந்த சுசித்ராவுடைய வாழ்க்கையே புரட்டி போடுற வகையில தான் சுச்சி லீக்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புயல் வீசுச்சு. அந்த புயலுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில படுறதுக்கு அடியே கிடையாதுப்பா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு இடியே விழுன்ட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா. அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய இரண்டாவது ரிலேஷன்ஷிப். ஆமாங்க, அவங்களுடைய 48வது வயதுல அவங்களுக்கு செகண்ட் ரிலேஷன்ஷிப் கிடைச்சுதாம். அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்க சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் வாழ்க்கையில சுச்சிலிக்கு அப்புறம் எதுவுமே நடக்காது, ஏன்னா அதுவே மிகப்பெரிய அடி, இதுக்கப்புறம் மிகப்பெரிய அடியை நான் வாழ்க்கையில சந்திக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ ஒரு மோசமான சம்பவம் என்னுடைய வாழ்க்கையை அழிக்கும் நான் எதிர்பார்க்கலன்ட்டு அவங்களுடைய இரண்டாவது திருமணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் 48 வயசில் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்காங்க. இருந்தாலுமே என்னுடைய மனசை கலைச்சி நான் தனிமையிலேயே என்னை வச்சுருந்து அவர் பேசியே என்னை கரெக்ட் பண்ணி இப்போது இப்படி புலம்ப வச்சுட்டாங்க. நான் என்னவோ பணக்காரி மாதிரி கோடியாக சொத்து இருக்கிற மாதிரி என்னை ஏமாற்றி என்கிட்ட இருந்த ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மணி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவங்களுடைய முதல் திருமண வாழ்க்கை இன்னும் முடிவுக்கு வரல. அந்த மாதிரி பொய்ய சொல்லி இது போல் இருக்கிற பெரிய பெரிய பிரபலங்கள் அண்ட் யாரெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிற கும்பலாக தான் அவங்க தெரிய வந்திருக்காங்க. அதுலேயும் அவங்க குடும்பம் எல்லாமே அவங்களுடைய பசங்க உட்பட எல்லாருமே இந்த மாதிரி என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதை நான் கண்டிப்பாக பிடுங்கே தீருவேன். இதுக்கப்புறம் என்னை எல்லாரும் கோர்ட்டு கேஸுன்னு பார்ப்பீங்க. அதுக்காக தனுஷுக்காக தான் இவங்க கோர்ட்டு ஏறினாங்க, இவருக்காக ஏறினாங்க, அவருக்காக ஏறினாங்கன்ட்டு நிறைய பேர் இங்கே கதை கட்டுவாங்க. அந்த டைமில் என்னால் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க முடியாது. அதுக்காக நான் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து தான் நான் இந்த வீடியோ ஒன்று போடுறேன்ட்டு அவங்களோட இரண்டாவது திருமணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க கிட்ட ஏமாந்து தான் போகிறாங்க. அந்த மாதிரி தான் சமீபத்தில் நம்ம பல பேரை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இவங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவங்கள பற்றியே சொல்லியிருந்தாங்க, என்னுடைய முதல் திருமண வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாக அமையும் நினைக்கல, ஆனால் அந்த வாழ்க்கை மிகப்பெரிய பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. கார்த்திக் அப்படி தான் ஆரம்பத்துலேருந்தே மேரேஜான புதுசுலேருந்தே வெளியே போகிறேன், வெளியே எங்கே போகிறேன், எங்கே வரேன் இப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். போவார் வருவார். ஒரு பாயிண்டில் நான் தனுஷ் வீட்டுக்கு தான் போகிறேன்லாம் சொன்னார். அதையும் நான் நம்பினேன். ஒரு பாயிண்டில் எங்கே போகிறேன்னே சொல்ல மாட்டார். அப்போ தான் தெரிய வந்தது, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், உன்னால் இருக்க முடிஞ்சா இரு, இல்லைனா போன்றத அவர் இப்படி எனக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அதை புரிஞ்சிக்காமல் நானும் அவர் கூடயே இருந்துகிட்டு இருந்திருக்கேன். ஸோ கார்த்திக்குக்கும் சரி சித்தார்த்துக்கும் சரி, கார்த்திக் சித்தார்த் இவங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆல்ரெடி இவங்களுக்கெல்லாம் ஒரு சில அஃபேர்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு தான் நான் அவரை திருமணம் பண்ணேன். இருந்தாலும் இப்படி ஒரு சூழலில் என்னை தள்ளிட்டாங்கன்ட்டு அவங்க ரொம்பவே மனவேதனையோடய பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய இரண்டாவது ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஓப்பன் அப் பண்ணியிருந்தாங்க. அப்போ சொல்லும் போதே என்னுடைய செகண்ட் கணவர், அதாவது நான் செகண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த ஒரு நபர் பேர் ராஜ். ஸோ அவருக்கு திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அவரும் தனிமையில் இருக்கார், நானும் தனிமையில் இருக்கேன். எங்கள் 2 பேருக்கும் நான் திருமணமாகி கண்டிப்பாக நாங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போவோம் நம்புகிறோம். கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறேன் அவரை அப்படிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்போவே அவங்களோட இன்டர்வியூலாம் கேட்கும் போதே
நிறைய பேர் வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, இப்பயாச்சும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்களே, பல பேரை பற்றி மாறி மாறி பேசிட்டு இருந்தீங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக லைஃப்பில் அடுத்த அளவுக்கு போவீங்க, இப்படிலாம் வந்து நல்ல கமெண்ட்ஸாகவே இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போது அதை பற்றி அவங்க பேசும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன் செலிப்ரிட்டிஸ், அதாவது செலிப்ரிட்டிஸ்னால் சினிமா பிரபலங்களாக இருக்கிறதுனால அது வெளியே தெரியுது. ஆனால் நிறைய பேர் இப்படி தெரிஞ்சும் தெரியாமலையும் ஏமாந்து போகிறாங்க. கண்மூடித்தனமாக ஒருத்தர் மேலே காதல், நம்பிக்கை இது எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் தான் இப்போ சுசித்ராவும் ஏமாந்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதுதான் வந்து நடந்திருக்கு, இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அவங்களுடைய அசட் எல்லாத்தையும் வந்து நான் திரும்ப வாங்கியே தருவேன், கடைசி அமௌண்ட் வரைக்கும் என்னுடைய பணத்தை நான் வாங்கியே தருவேன்ட்டு அவங்க வந்து சபதம் எடுத்திருக்காங்க. இதே நிலைமை தான் சீரியல் நடிகையான ஸ்வேதாக்கும் நடந்திருக்கு. 2 வருடம் வீட்டையே விட்டுட்டு ஒரே ஒரு நபருக்காக அவங்கள வந்து மலை போல் நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்து அவர் இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் கேட்கும் போது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சுட்டு நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. நம்மளுடைய சேனல்லையும் அதை அப்டேட் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்து நடிகையாக இருக்கிறதுனால வந்து இவங்க வெளியே சொல்லாமல் இருந்திருக்காங்க. சீரியல் நடிகை ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஸ்வேதாவை காட்டிலும் சீரியல் நடிகை ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஸ்வேதா அப்படியே வேறையாக மாறிட்டாங்கன்ட்டு பல பேரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட அந்த நபர் சொல்லியிருப்பார், இல்லை நாங்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் விட்டு கொடுத்ததில்ல, இவங்களும் அவார்ட் ஃபங்க்ஷனில் ஆதி என்னுடைய செல்லம், அவருக்காக நான் கடைசி வரைக்கும் இருக்கணும், இப்படிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படிலாம் சொல்லிவிட்டு அவரை பற்றி வீடியோ வந்ததுக்கப்புறம் அந்த ஆள் ஒரு ஃப்ராடு, ஆமாம் நான் திருமணம் பண்ணேன் தான், 2 வருஷம் அவர் கூட இருந்தேன் தான், ஆனால் அவரை பற்றி உண்மைலாம் தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன ஃபேமஸ் ஆக்கி என் மூலயமா அவர் ப்ரொமோஷன்ற பேரில் பல பேர்கிட்ட பணம் போடணும்னு நினைக்கிறாரு. அதனால் என் பேரை சொல்லி அவர் வந்தாருன்னா யாரும் நம்பாதீங்க, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், போலீஸ் தேடுறாங்க, இது போல் இப்போ வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்கிறதுனால தான் இப்போ வந்து இதை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே பல பேருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனால் வெளியே இது வராமல் தான் இருக்குது. ஆனால் அவேர்னஸோடு இருக்கணுன்றதுக்காக தான் இவங்களாம் வெளியே சொல்கிறாங்க. ஸோ யாரையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க. காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இருக்கிற சூழலில் அது கரெக்டாக இருக்குமா, இதுதான் சரி, இதுதான் தப்பு, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இப்படிலாம் பார்த்து பழகி அவங்க கூட க்ளோஸ் ஆகிறதுக்கே கண்டிப்பாக குறைந்தபட்சம் திருமண வாழ்க்கையிலே 2 வருட காலம் ஆகும் அப்படின்றது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தவுடன் காதல், பழகியாச்சு, திருமணம், வீட்டை எதிர்த்து பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டிவோர்ஸ், இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை காலகட்டமாக இருக்குது. அதனால் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ஸோ இது பிரபலங்களாக இருக்கிறதுனால மட்டும் பேசலை, எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.